சூப்பரா இருக்கு. சுத்தி, சுத்தி, சுத்தி பாறை நண்பர்களே. சிதறால் மலைக்கோயில் கண்டிப்பா பார்க்க வேண்டிய இடம். மஸ்ட் விசிட். மலை மேல பாறைய குடைஞ்சு கல்லாக்கி கட்டின இந்த ஒரு பகவதி அம்மன் கோயில பார்க்கறதுக்கு நீங்க வர வேண்டிய இடம் சிதறால். போற வழி ஃபுல்லா பச்சை பச்சைன்னு பசுமையா தெரிய அதுல பழுத்தாப்புல சிவப்பு பழம் ஒண்ணு என்னடான்னு பார்த்தா ரம்புட்டான் பழம். நம்ம ஊர்ல கூட ரம்புட்டான் விளையுது நண்பர்களே. ஆனா என்ன கை கெட்டினது வாய்க்கு எட்டல. மலை மேல ஏறுறதுக்கு ஒரு 20 நிமிஷம் கால் வலிக்க நடந்தீங்க அப்படின்னா நின்னு நின்னு நடந்தா ஒரு மணி நேரத்துல போயிடலாம். நடக்க நடக்க கால் வலிச்சு போச்சுன்னா பாதி வழியில பாறை ஒன்று இருக்கும். ஜம்முன்னு உட்காந்துக்கிட்டு காற்று வாங்கிக்கலாம், ஃபோட்டோ எடுத்துக்கலாம், ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கலாம். எங்கள் ஆள் அங்கே போய் நின்று கொஞ்சம் ஷோ காணிச்சிக்கிட்டாரு. என் மோவா வயிற்றுல யாருன்னுட்டு கும்பிடு போட இன்னொரு மாவை பிடிச்சி தள்ளி போட கீழேலாம் விழலாம் ஸ்ட்ராங்காக நின்றுக்கிட்டாரு. அப்புறம் அங்கே இருந்து கொஞ்சம் தூரம் நடந்தா போதும். 2 பக்கம் பாறை இருக்க, நடுவில் குகை ஒன்று போக அது வழியாக நம்ம நடந்து போனோம் அப்படின்னா கோவில் வந்துடும். இது ஒரு சமண கோயில், அதனால சமணர்கள் ஸ்டாச்சு நிறைய இருக்கும். அதை தாண்டி வந்தோம் அப்படின்னா பகவதி அம்மன் கோவில் இருக்கும். இந்த கோவில் நாங்கள் வர நேரமாக அடைச்சி கிடந்தது நண்பர்களே. காலையில் 8 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் டைம் இருக்குது. நீங்கள் அந்த டைமுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா சாமியெல்லாம் கும்பிட்டுக்கிடலாம். நாங்கள் வந்து நேரம் கொஞ்சம் பிந்தி போச்சு, அதனால சுற்றி மட்டும் தான் பார்க்க முடிஞ்சிச்சு. கோயில் முன்ன ஒரு குளம் கூட இருக்குது. சுற்றி உள்ள பாறையில் அங்கங்கே தமிழ் சொற்கள் கூட பொறிச்சு போட்டிருக்காங்க. உன்னிப்பாக பார்த்து படிச்சுக்கிடணும். கோயிலை சுற்றி முற்றி பார்த்துட்டு ஒரு சின்ன காடு தாண்டி போனோம் அப்படின்னா மலை உச்சிக்கே போயிடலாம். எங்கள் வீட்டுக்காரர் மேலே ஏறினதில் டயர்டாகி படுக்கையே போட்டார். மட்டும் தான் கொண்டு வரல. நாங்கள் போன நேரம் கூட சிலுசிலுன்னு சாரல் மழை பெய்கிற நேரம் கிளைமேட் வேறு லெவல் இருந்துச்சு. வரவே மனசில்லை. அப்படியே அங்கே எங்கேயே சுற்றி சுற்றி இருந்து செல்ஃபி எல்லாம் போட்டுட்டு இன்னொரு கோயிலும் இருந்துச்சு. அங்கே உள்ளே போகல, வெளியிலேருந்து மேலோட்டமாக பார்த்துக்கிட்டு கீழே இறங்கி வர குரங்கொன்னத்தையுமே காணலன்னு பார்த்துட்டு இருந்தோம். எங்கள் வீட்டுக்காரர் குரங்காட்டும் மேலே ஏறினு நாவல் பழம் பறிச்சிட்டு இருந்தார். நாவல் பழ சீசன் கூட ஸ்டார்ட் ஆயிடுச்சு நண்பர்களே. இருந்து க்ளோஸ் பண்ணுற நேரம் வந்துருச்சு. நாங்கள் கிளம்பிட்டோம். நீங்களும் ஒரு நாள் டைம் கிடச்சுன்னா வந்து பாருங்க சரியா.